உனக்கு துணையா நான் இருப்பேன். நீ கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடு. அசால்ட் பிளேட். என்ன ஏமாத்தி ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என் வேற முகத்தை என்னது பாட்டி அது? நீ இப்ப அங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சாசோரியோட உடல் கிடையாது. அந்த பலவீனத்திலிருந்து மீண்டு வரதான் சாசோரி இந்த பப்பட்டை உருவாக்குனா. இது தன்னோட ஆர்மராவும் தன்னோட வெப்பனாவும் செயல்படுது. உங்களுக்கு இத பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே பாட்டி. அந்த பப்பட்டை பத்தி அக்கு வேற ஆணி வேற எப்படி கொண்டு வருவேன்னு தெரியுமா? முதல்ல அதோட ரத்தத்தை உறிஞ்சு அதோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து மொத்தத்தையும் கழுவேன். நல்லா சுத்த பத்தமாக்கிடுவேன். அதுக்கப்புறம் உடல் கெட்டு போகாம பாதுகாத்ததுக்கு அப்புறமா என்னோட ஆயுதங்களை உள்ள ஒளிச்சு வைக்கிற வேலைய பார்ப்பேன். பாட்டி சொன்னது உண்மைதான். இதோட பேரு ஹீரோகோ. என்னோட கலெக்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்பெசிமென் தான் இது. உன்னையும் அந்த பொண்ணு கதையையும் முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா 300 ஸ்பெசிமென்ஸ கலெக்ட் பண்ணதா ஆகிடும். இதுதான் என்னோட கலைநயம். காரா, என்கிட்ட இப்படி நேரத்தை வீணடிக்கிறது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஷரிங்கானோட இருக்கிற மிஸ்டர் ககாஷி சென்சே. ஏன்னா என்னோட பார்ட்னரான சாசோரி உண்மையிலேயே என்னை விட ரொம்ப ஆபத்தானவன். பார்த்துக்கோங்க. இத சொல்றதுல பெருமை இல்லை, இருந்தாலும் அவனோட கலை நயமும் என்னோடதும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இதத்தான் நீ கலைன்னு சொல்றியா? என்ன பேசுறீங்க? பல வருஷத்துக்கு தான் பப்பட் பண்ணணுங்கிறது இவனோட ஆசை. அவன் இவனோட கலெக்ஷன்ல அதை ஸ்பெசிமன் ஆக்கணும்னு நினைச்சான். இந்த மடத்தனத்தை தான் கலைன்னு சொல்லி இவன் சுத்திக்கிட்டு இருக்கான். நீ பாக்கிறியே இந்த பப்பட் ஹீரோகோ, இது எங்க பக்கத்து ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஷினோபி தான். ஆனா அவனை சசோரி இப்படி மாத்தி வச்சிருக்கிறான். தன்னோட பழைய உடல் வடிவத்தை அப்படியே தக்க வச்சுக்கிற பப்பட். அதுக்கு பேரு தான் ஹியூமன் பப்பட். ஹியூமன் பப்பட்டா? உங்களுக்கும் அதேதான் நடக்க போகுது. நீங்களும் என்னோட கலெக்ஷன்ஸ்ல ஒன்னாக போறீங்க. இந்த பப்பட்டோட அட்டாக்ஸும் டிஃபரன்ஸும் ரொம்ப சிறந்தது, ஆபத்தானதும் கூட. அதனால அதுக்குள்ள இருந்து சசோரியை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. அந்த பப்பட்குள்ள பல ரகசியமான நுட்பங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தான் அந்த பப்பட்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கே. அப்படின்னா அட்வான்டேஜ் நமக்கு தானே. இப்படி நினைச்சுதான் இவனை சமாளிச்சிட முடியும்னு நான் ஆரம்பத்துல நம்பிக்கிட்டு இருந்தேன். நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா? என் கணிப்பு தப்பு. நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு இப்ப உணர்ந்துட்டேன். என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப இதை இங்க நான் பார்த்ததுனால இதுக்கு முன்னால நான் பார்த்த ஹீரோகோக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் பார்த்த ஹீரோகோ முதுகுல இவ்வளவு பெரிய ஷெல் இருந்தது கிடையாது. இதோட டிஃபென்ஸ பலப்படுத்தி இருக்கான் போல இருக்கு. அப்புறம் அந்த இடது கை ரொம்ப புதுசா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ஒளிச்சு வச்சிருக்கிற ரகசிய நுட்பங்கள், அத பத்தியே நாம கொஞ்சம் கவலைப்பட வேண்டி வரும். சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்? நாம சாசோரிய தோக்கடிக்கணும்னா முதல்ல அந்த ஹிருக்கோவை தோக்கடிச்சாகணும். ஆனா அதை அழிக்கிறதுக்கு பயங்கரமான சக்தி தேவைப்படும். அது இப்ப என்கிட்ட இல்ல.
என்கிட்ட இல்லைன்னாலும் சாக்குரா, உனக்கு அந்த சக்தி இருக்கு. அவ தான் உனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்திருக்கா. லேடி சுனாடேக்கு இருக்கக்கூடிய சக்தி இப்ப உனக்குள்ளேயும் இருக்கு. சரி, நான் சொல்றத கேளு சாக்குரா. நீ எப்படியாவது அது கிட்ட நெருங்கி உன்னோட அபாரமான திறமைய பயன்படுத்தி அந்த பப்பட்டை அழிச்சாகணும். அதை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி அவனோட ரகசிய ஆயுத தாக்குதலை நாம தவிர்த்து போயாகணும். ஒவ்வொன்னையும் பர்ஃபெக்டா தாண்டி போயாகணும். ஒரு சின்ன கீறல் பட்டாலும் கதை முடிஞ்சுது. ஏன்னா அதுல விஷம் இருக்குல்ல. அதேதான், ஒரு சின்ன கீறல் பட்டாலும் உயிருக்கு ஆபத்து. உள்ள அனுப்புறேன். அவனை புடிங்கல. சரி. நீ அவனை கிட்ட நெருங்கறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் வச்சு உன்னை தாக்குவான். அதுல இருந்து தப்பிக்க பப்பட் மாஸ்டரோட அட்டாக்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நகரணும். ஆனா அது என்னால எப்படி முடியும்னு தெரியல. உன்னால முடியாததா? இந்த மாதிரி சவால்களை சமாளிக்கிறதுக்கு உன்னோட சண்டை பயிற்சி சுத்தமா பத்தாது. அது புரியுதுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்? என்ன பார்த்தா உனக்கு சொல்லி உன்னை கரை சேர்க்கிற வேலை என்னோடது. நான் உன்னை நிச்சயமா அவன்கிட்ட கொண்டு போவேன். இந்த விஷயத்துல என்னை விட அவனுக்கு அனுபவம் இல்லாததுனால சசோரி இதுவரைக்கும் மடத்தனமா எந்த தாக்குதலும் பண்ணாம அவன் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கான் பாரு. காத்திருக்கவே பிடிக்காதுன்னு சொல்ற ஒருத்தனுக்கு இப்படி காத்திருக்கிறது தான் தண்டனை. ஆனா அவனுக்கு தெரியாது இன்னொரு விஷயம். நான் ஏற்கனவே ஒரு மூவ் பண்ணிட்டேங்கிறது தான். சாக்குரா, கொஞ்சம் கிட்டவாமா, உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? அந்த கிழவி என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு ஒரு மண்ணும் புரியல. புரியுது பாட்டி. நீங்க ரெடினா நானும் ரெடி. உறுதியாதான் இருக்கியா? ஏன்னா நானும் பொறுமையை இழந்துட்டேன். ஏன்னா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உனக்கு இனி அந்த கவலையே வேண்டாம் சசோரி. உன் கதை சட்டுன்னு முடிஞ்சிரும். ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த கிழவி மேலையும் அந்த சின்ன பொண்ணு மேலையும் உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? என் நண்பன் சாசுரிய சமாளிக்கிற அளவுக்கு திறமை இருக்குன்னு நம்புறீங்களா? என்னை எப்படியாவது விரட்டி விட்டுட்டு நருட்டோ கூட தனியா சண்டை போடணும்னு ஆசைப்படுறான். 5 சிறந்த காகைகளை ஒருத்தனான லார்ட் காசி காகேவை தோக்கடிச்சவனாச்சு. இவனை நருட்டோ கிட்ட தனியா வர்றது ஆபத்து. நீங்க சாக்குராவுக்கு உதவி பண்ணுங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க சென்சை.
உள்ள போங்க சென்சை, கவலைப்படாதீங்க. இவனை என்கிட்ட விடுங்க. காராவை நான் காப்பாத்துறேன். பரவாயில்ல, அவனை கொடுத்துரு. காராவை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். இதுக்கு தயாராதான் வந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ இதுக்கு செத்து போங்க. ஒண்ணு கூட மேல படாம தப்பிச்சிட்டாங்களா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த கிழவி எப்படி தப்பிச்சான்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த பொண்ணு எப்படி? சொல்ல போனா மக்கள் எல்லாம் அவங்க ஒளிஞ்சாங்கடான்னு சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா உன் இனத்தோட வழி என்னன்னு உனக்கு தான் புரியும்ல. இந்த மானங்கெட்ட கிரீச்சரோட நீயும் சேர்ந்துட்டு தான் நினைக்கிறல்ல. எல்லாம் பைத்தியக்காரத்தனம். அவனுக்குள்ள இருந்து அந்த ஒன் டெய்ல உறிஞ்சி எடுத்ததும் காரா இறந்துட்டான். அதேதான் உனக்கும் நடக்க போகுது, சந்தேகமே இல்ல. காரா உயிரோட இல்லனா நீயும் உயிரோட இருக்க கூடாது. இப்பதான் உனக்கு வெளியில வரணும்னு தோணுதா? என் பேரனை நான் பார்க்கணுங்கிறதுக்காக 20 வருஷம் நான் தவம் இருந்திருக்கேன்.